வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்திய அளவிலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு. அது பொருளாதார ரீதியாவும் சரி, மற்ற துறைகள் சார்ந்தும் சரி, தமிழ்நாடு இந்திய அளவிலேயே மிக வேகமா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தமிழ்நாட்டுடைய உள்கட்டமைப்பு. சோ அத இன்னும் மேம்படுத்துற விதமா தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ், முக்கியமா நிறைய செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட், ஹைவே ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் எக்ஸ்பிரஸ் வே மாதிரியான நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இனி வரும் காலகட்டங்களில் வரப்போகுது. ஸோ அதனால இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ரோட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது கோயம்புத்தூர் கரூர் ஹைவே ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி கோயம்புத்தூர்ல இருந்து கரூர் வரைக்கும் 182 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 7565 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 6 லேன்ஸை கொண்ட ஒரு ஹைவே ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த ரெண்டு சிட்டிஸ், அதாவது கோயம்புத்தூர் மற்றும் கரூருக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரீசெண்டா கூட NHAA அபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுடைய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது இப்ப தயார் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு. கிட்டத்தட்ட 1123 கோடி ரூபாய் செலவுல சென்னையில 133 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது அமைய இருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது மொத்தம் 5 செக்ஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 1 படி நார்த்தன் போர்ட் ஆக்சஸ் ரோடு, அதாவது எண்ணூர் போர்ட்ல இருந்து தச்சூர் வரைக்குமோ, செக்ஷன் 2 படி தச்சூர்ல இருந்து திருவள்ளூர் பைபாஸ் ஸ்டார்டிங் வரைக்குமோ, செக்ஷன் 3 படி திருவள்ளூர் பைபாஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்குமோ, செக்ஷன் 4 படி ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரைக்குமோ, செக்ஷன் 5 படி சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும்னு இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது 5 செக்ஷன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோட்ல மொத்தம் 10 லேன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 6 லேன்ஸ் சென்ட்ரலையும், 2 லேன்ஸ் ரோட்டோடைய 2 பக்கத்துல சர்வீஸ் ரோட்ல 2 லேன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு சென்னை பெரிப்ரல் ரிங் ரோடு அப்படின்றது வந்ததுக்கு அப்புறம் சென்னையில டிராபிக் அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சோ நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வே. இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் வேயின் படி ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இந்த 3 ஸ்டேட்ஸையும் கனெக்ட் பண்ற மாதிரியான எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் அப்படின்றது 262 கிலோமீட்டர் தூரத்துக்கு 18,000 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் 106 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது வருது. அப்படி அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல கிட்டத்தட்ட 85 அண்டர் கிரவுண்ட்ஸும், 31 மேஜர் பிரிட்ஜஸும், 31 டோல் பிளாசாஸும், அதோட சேர்த்து நிறைய மேஜரான ரயில் பிரிட்ஜஸும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவேல வருது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை சென்னை எக்ஸ்பிரஸ் வே. திருச்சி டு சென்னை ஹைவேஸ்ல அதிகமா டிராபிக் ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு திருச்சி டு சென்னை வரைக்கும் ஒரு எக்ஸ்பிரஸ் வேவை கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்மெண்ட் முடிவு எடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் வே ப்ராஜெக்ட் அப்படின்றது இப்ப மதுரை வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. அதாவது மதுரை டு சென்னை வரைக்கும் இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது 410 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 26,500 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே அப்படின்றது அமையவிருக்கு. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வரும் 2025ஆம் ஆண்டு தயார் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்ததுக்கு அப்புறம் டிராபிக் அப்படின்ற ஒண்ணு அதிக அளவுல கட்டுப்படுத்தப்படும். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சேலம் ஸ்மார்ட் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை சேலம் ஸ்மார்ட் சிட்டியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இணைஞ்சு தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறாங்க. அதன்படி சேலத்துல உள்ள எல்லா ரோட்ஸையுமே ஸ்மார்ட் ரோடா மாத்துறது தான் இந்த ஒரு திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதாவது சேலத்துல உள்ள முக்கியமான லேண்ட்மார்க்ஸுக்கு பக்கத்துல உள்ள ஏரியாஸ்ல உள்ள ரோட பூரா ஸ்மார்ட் ரோட்ஸா மாத்துறது தான் இந்த ஒரு சேலம் ஸ்மார்ட் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதும் விரைவில் வர இருக்கு. நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது திருச்சி செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ இந்த ஒரு திருச்சி செமி ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி திருச்சியில உள்ள 5 நேஷனல் ஹைவேஸை இணைக்கிற மாதிரியான ரோட் நெட்வொர்க் அப்படின்றது அமையவிருக்கு. சோ இந்த ஒரு திருச்சி செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வரதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் டிராபிக்கை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதோட சேர்த்து கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும் மற்றும் அதனால எஜுகேஷன், காமர்ஸ், அப்புறம் ஹெல்த் கேர் ஆகிய இந்த 3 விஷயங்களுக்கான பெட்டர் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த ஒரு திருச்சி செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது வர இருக்கு. அதன்படி 2 லேன்ஸை கொண்ட ரோட்ஸ் எல்லாம் 4 லேன்ஸா மாத்த போறாங்க. அதே மாதிரி திருச்சி மதுரை ஹைவேஸ்ல ஒரு எலிவேட்டட் காரிடரையும் கட்ட போறாங்க. அப்புறம் ஒரு ஃப்ளைஓவரையும் கொண்டு வர போறாங்க. சோ அப்படி வர இருக்கக்கூடிய இந்த திருச்சி செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 2 பேஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல பேஸ் 1 படி
19.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு பஞ்சப்பூர்ல இருந்து ஜெயபுரம் வரைக்கும் பேஸ் 1, பேஸ் 2 படி 25.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு துவாக்குடியில இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் இந்த ஒரு செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 2 பேஸா திருச்சியில வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வரதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து திருச்சியில வர இருக்கக்கூடிய திருச்சி ட்ரேட் சென்டருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு செமி ரிங் ரோட் ப்ராஜெக்ட்டை கொண்டு வராங்க. சோ அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது வரும் 2025ஆம் ஆண்டு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருடைய அவுட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதுல 4 முக்கியமான ரிங் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒன்னு அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் இன்டர்மீடியேட் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் பெரிபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். இதுல இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் ஒசூரை கனெக்ட் பண்ணுது. சோ இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி பெங்களூர்ல உள்ள டோப்ஸ்பெட்ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒசூர் வரைக்கும் 144 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 4750 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 4ல இருந்து 6 லேன்ஸ் கொண்ட ரோட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரோடுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் அப்படின்றது 100 km/h வச்சிருக்காங்க. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabri Karthik.